அவர் பேசின முழு இதையும் பார்க்காம குறிப்பிட்ட நீங்க சொல்றீங்களா அந்த குறிப்பிட்டதை மட்டும் இவங்க எடுத்துக்கிட்டு இந்த மாதிரி பண்றாங்க. அவர் சொன்னது உங்களுக்கு 11 மினிட் கிளிப்ப உங்களுக்கு நீங்க நக்கீர நேயர்களும் பார்த்திருப்பாங்க. 11 செகண்ட்ல அந்த கிளிப்பு. அதாவது அம்பேத்கர் 7 தடவை சொல்லுவாரு, அம்பேத்கர் 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 நான் இந்தியில சொல்லுவாரு. என்னட்டா பேரை சொல்லிக்கிட்டு இருந்த இல்லாம நீங்க கோயிலுக்கு இது சாமி பேரை சொல்லிட்டீங்கன்னா சொர்க்கத்துக்கு போயிருக்கேன்றப்பார். எவ்வளவு ஏளனம்! இதுதான் கேள்வி. கேள்வியை பற்றி அப்பொழுது எதிர்கட்சி தலைவர் மல்லிகார்ஜுன் கார்கே அவர்கள் எந்திரிச்சு அவர் அதை எதிர்ப்பு தெரிவிப்பார். ஆனா என்ன பிரச்சனை இந்த பாராளுமன்றத்துல இது ஒரு பெரிய கல்யாண மண்டபம் மாதிரி. இந்த கல்யாண மண்டபத்துல பாராளுமன்றமா இல்ல, அது பெரிய கல்யாண மண்டபம். அந்த கல்யாண மண்டபத்துல அந்த ஓரத்துல ஒருத்தர் உட்காந்துருப்போம், இந்த ஓரத்துல உட்காந்துருப்போம். மைக் இருக்காது. மைக் கொடுக்கலன்னா நீங்க என்ன பேசுறீங்கன்னு கேட்காது. சவுண்ட் கேட்கணும், ஆனா என்ன பேசுறீங்கன்னு கேட்காது. எதிர்கட்சியினுடைய பிரச்சனை என்னடா அந்த கல்யாண மண்டபத்துல உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கிறத. முதல்ல இருந்த நாடாளுமன்றம் என்னன்னா பக்கத்துல இருப்போம் நம்ம பேசுறது, நாடாளுமன்றமா இருந்துச்சு. இது இப்ப இருக்க கல்யாண மண்டபத்துல சேர் போட்டு வச்சிருக்காப்ல. நம்ம எந்த இடத்துல இருந்து பேசுறோம்ங்கிறது தெரியாது. மைக் இல்லைன்னா சுத்தமா கேட்கவே கேட்காது. மைக் கண்ட்ரோலுங்கிறது சபாநாயகருடைய கையில இருக்கும், அவைத்தலைவர் மாநிலங்களவையில அவைத்தலைவருடைய கையில இருக்கும். இவர்களை பொறுத்த மட்டும் எதிர்கட்சிகளுடைய குரலை கேட்பது கிடையாது. எதிர்கட்சிகள் அடுத்த நாள் காலையில போராட்டத்தை அறிவிச்சிட்டோம், எதிர்ப்பு தெரிவிக்க ஆரம்பிச்சிட்டோம். எல்லா இடத்துலயும் அம்பேத்கர் அவமானப்படுத்திட்டாரு, அமித்ஷா மன்னிப்பு கேட்க வேண்டும், அதான் கோரிக்கை. எங்களுடைய மன்னிப்பு தான் கேட்டோம். இவர்கள் அடுத்து மோடி பேசின பேச்சும் மோடி போட்ட ட்விட்டும் அதுவும் கோவப்படுத்தி எதிர்கட்சி தலைவர்களை, அதுவும் கார்கே மல்லிகார்ஜுன் கார்கே அவர்கள் என்ன சொன்னாங்கன்னா ராஜினாமா அவசியம். இவர்கள் தவறி சொல்லிருக்கலாம். நீங்க தப்பா சொல்றது வேற, நீங்க வாய் தவறி சில சொல்றதெல்லாம் இருக்கும். நம்மளே எல்லா எல்லாருக்கும் அது ஒரு நேச்சர் இருக்கும். நம்ம சொல்ல இந்த விஷயத்தை விட்டுட்டு சொல்லாத ஏதாச்சும் ஒரு எக்ஸ்ட்ரா சொல்லிருப்போம், இல்லைன்னா ஒரு தவறான டோன்ல சொல்லிருவோம். அதுக்கு நீங்க வருத்தம் தெரிவிக்கலாம். வருத்தம் தெரிவிக்க கூட இல்ல, அவங்க தயாரா இல்ல. அமித்ஷாவுடைய திமிருடைய பிரச்சனை என்னன்னு அப்படின்னா இவர்கள் வருத்தம் சொல்ல தயாரா இல்ல. இவர்கள் இன்னும் அதை என்ன சொல்றாங்கன்னா நேரு தான் அவமானப்படுத்துறது, நீங்க காங்கிரஸ்காரங்க தாண்டா அவமானப்படுத்துறீங்க, திமுக தாண்டா அவமானப்படுத்தி, கம்யூனிஸ்ட் தாண்டா அவமானப்படுத்தி கிளம்பிட்டாங்க. இவர்களுடைய பிரச்சனை என்னன்னு கேட்டீங்கன்னா நேற்று 2 பேருக்கு மண்டையோட சுத்தம் 2 பேரை படுக்க வச்சுட்டாங்க போய். அது ஐசியூல இருந்து போன்ல பேசினா 2 பேர். நம்மால பிரச்சனை என்னன்னா இவர்கள் டிராமா பண்ணியே கட்சி அரசியல் பண்ணவர்கள். இவர்களை பொறுத்த மட்டும் இவர்களுக்கு டிராமா பண்ணியே பழக்கமானவருடைய